வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம எண்களை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு, அதாவது ஒரு செல்ஃபோன் எண்கள் மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே கேள்விகள் கேட்குறாங்க. இந்த எண்கள் நம்மளை மாற்றிருமா சார், நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிருமா அப்படின்ற கேள்விகள் கேட்குறாங்க. இன்றைய கால சூழ்நிலையில் எண்கள் தான் மனிதனை வேலை செய்கிறது, மனிதனை வேலை செய்ய வைக்கிறது அந்த எண்கள் தான். அப்போ அந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த வீடியோ. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படின்றத நம்ம ஆய்வு செய்யணும். அந்த கிரக நிலைகளை நாம் ஆய்வு செய்து அதன் பிறகு அந்த எண்களை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும். ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்து அதில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜெயிக்கிறது அப்படின்றது சிரமங்கள். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு அமைஞ்சிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலுமே அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கவே நடக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம நம்பர்களை எடுக்கணும். இந்த வரிசையில் இந்த கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 94, 43, 76, 69, 59, டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கும் 62. இந்த எண்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வறுமையும் கடனுமே மிச்சம். நம்ம என்ன தான் சம்பாதிச்சுட்டு வந்தாலுமே அங்கே நம்ம கடன் கட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். தொழிலில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இவர் தொழில் செய்யவே முடியாது. சரிங்களா? அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அடுத்து குழந்தைகள் மேல் அதிகமான கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த எண்களை இவர் வைத்திருந்தால் தொழிலில் ஒரு வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எண்களை இவர் வைத்திருந்தாக்க பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். அடுத்ததாக 93, 99, 98, 88, 25, டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. இந்த நம்பர் இவர் கையில் யார் கையில் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனம், தனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவரை வச்சு அடுத்தவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வேகம் வெறி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அங்கே ஒன்றும் சிறப்பில்லை. குழந்தைகளுக்காக நம்ம எதை செஞ்சாலுமே ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எல்லாமே இவரை தேடி தான் வரும். எல்லாமே ஆக்டிவான ஆள் தான். ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து 94, 87, 38, 70, 66, டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 58. அப்போ இந்த எண்கள் நம்ம கையில் இருந்துச்சுனாக்கும் எவ்வளவு நம்மளுக்கு பணம் கையில் வந்தாலும் அங்கே தங்கவே தங்காது. இல்லை 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 இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எப்படியாவது ஒரு இல்லீகலாகவாவது ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு கூட நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எண்கள் இவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் அவர் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கும். என்னதான் நம்ம என்ன தான் செஞ்சாலுமே ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இல்லவே இல்லை. எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு வேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த எண்களையெல்லாம் நம்ம பயன்படுத்துவது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக 98, 40, 90, 13, 70, டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41. இந்த நம்பர் யார் கையில் வச்சுருக்கிறாங்களோ அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நினச்சி கவலைகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அடுத்து சொத்து அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த சொத்துக்கள் அங்கே கிடைக்காது. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 41 தான். இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நாம் பார்க்கணும். நம்ம மேலோட்டமாக மொத்த டோட்டலை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஃபோன் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 விஷயங்களை நம்ம எடுக்கலாம். அதாவது தொழில், சொத்து, குழந்தைகள், ஜாதகர், குடும்பம், இப்படி 5 விஷயங்களாக நம்ம எடுத்து அதற்குண்டான பலன்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள் அங்கே நன்றாக இருக்கிறதா இருந்து தான் நம்ம டோட்டலையும் நம்ம பார்க்கலாம். இல்லை டோட்டலை மட்டும் பார்த்துனிங்கனாக்கும் அங்கே பிரயோஜனம் இல்லை. அடுத்ததாக 60, 90, 71, 23, 28 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய நம்பர். அப்போ இவர்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதாவது இந்த எண்கள் வந்த பிறகு இவர் இந்த எண்களை கையில் வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதிகமாக தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். எதில் தெண்ட செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் அங்கே வந்து கொஞ்சம் விரைய செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும். அவங்களுக்கு நம்ம என்னதான் செஞ்சாலுமே வந்து ஒன்றும் சிறப்பாக அவங்களுக்கு இருக்காது. சொத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த சொத்துலையும் அங்கே வந்து திடீர் செலவுகளை கொடுத்து தெண்ட செலவுகளாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வைத்திருக்கும் போது ஒன்றும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்ததாக 66, 55, 71, 93 டோட்டல் 42. இந்த நம்பர் யார் கையில் வைத்திருக்காங்க? இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கேட்ட கேள்விகள். இவருக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே வந்து வேலை செய்யும். குடும்பத்தில் தேவையில்லாத உறவுகளிடையே பிரச்சனைகளை கொண்டு வரும். அதாவது உறவுகளிடையே இந்த எண்கள் அவர் வைத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு அந்த எண்கள் அங்கே வேலை செய்யும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் உறவுகளிடையே பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தேவையில்லாமல் பேசி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து உறவுகள்னால பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆட்கள் யாராவது இவர்களுக்கு கை தூக்கி வர்றதுக்கு ஒரு பெரிய ஆட்கள் உள்ளே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் அவர்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. இதன் மூலமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக 98, 06, 11, 14, 27 டோட்டல் 39. இந்த நம்பர் கையில் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது விருத்தி இல்லாமல் போயிட்டுருக்கும். மந்தமான ஒரு சூழ்நிலையை அங்கே வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் அதிகமாக சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த எண்கள் எல்லாம் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த நம்பர் பேருக்கு சொல்லிவிட்டு இன்னொரு நம்பர் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ அதுதான் அங்கே வேலை செய்யும். சரிங்களா? அடுத்ததாக 91, 05, 09, 03 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. அப்போ 27 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தெண்ட செலவுகளும் ஏமாற்றமும் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கும். இவரை வச்சு அடுத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் கையிலேருந்து பணம் காசு அப்படின்றது கைக்கு வந்து சேராது. யாருக்குமே வேகமாக எடுத்து கையில் நீட்ட மாட்டார். சரிங்களா? அடுத்தவங்களுக்கு அதிகமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய எண்கள் தான் இந்த எண்கள். அப்போ இந்த எண்களை நம்ம கையில் வச்சுருந்தோம்னாக்கும் தொழில் ரீதியாகவும் அடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பணம் அப்படின்றது நம்ம கைக்கு வந்து சேராது. சரிங்களா? அடுத்ததாக 83, 35, 37, 01 டோட்டல் 30. இந்த நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மத்தியமாக தான் இருப்பாரே ஒழிய அடுத்த கட்ட வளர்ச்சி ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியாது. பகல் கனவு அப்படின்றது அதிகமாக காண்பார்கள். பகல் கனவு தான் இங்கே போய்கிட்டே இருக்கும். அடுத்ததாக அவர்கள் வந்து ஒரு சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். என்ன தான் சுற்றினாலுமே வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரி எண்களை நாம் பயன்படுத்தும் போது அங்கே வந்து பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து கொண்டே தான் இருக்க வேண்டிய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 78, 71, 41, 35, 05 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37. இப்போ 37 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் கனவு, அது வந்தால் அப்படி ஆயிடலாமா, இது வந்தால் இப்படி ஆயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக போயிட்டுருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த நம்பர்களை வைத்திருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து அதிகமாக சந்தித்து கொண்டே இருக்கணும். அப்போ இந்த எண்களை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஒரு நல்ல நம்பர்களை நம்ம எடுத்து பயன்படுத்தினா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 90, 47, 36, 93, 69 டோட்டல் 56. இப்போ இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழிலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வேகமும்
ஒரு தைரியமும் மட்டுமே இருக்குமே ஒழிய இவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே வந்து சிக்குவார்கள். அடுத்து குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக அங்கே வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த எண்களை எல்லாமே வந்து அவங்கவுங்க பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா முதல் சிம்மில் போட்டிருப்பாங்க, அந்த நம்பரை சொன்னால் நம்மளுக்கு வந்து வெளியே தெரிஞ்சிடும், அதனால் வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு நம்பரை சொல்லலாம் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். ஏன்னாக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து பிடிபடும், யாருக்காக இருந்தாலும். அப்போ அந்த எண்கள் எப்படி இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த கட்ட ஒரு இதுக்கு பயணம் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இப்படி எண்கள் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஃபோன் நம்பர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் அல்ல. ஒரு வண்டி எண்களாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் எண்களை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த எண்கள் நம்மளுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து இன்றைக்கி போய் ஒரு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த பெட்ரோல் போடுறது கூட நம்ம வந்து அளவுகள் சரியாக நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம போட்டோம்னாக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து அடுத்த கட்டது போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் எடுக்கலாம். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து டைம் அப்படின்றத ஒரு அலாரத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அன்றைய விஷயங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து எடுத்து அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து இந்த எண்களை நம்ம வந்து கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ இந்த எண்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது, அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.